லைஃப் அஸ்ட்ராலஜி சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வரக்கூடிய தைப்பூச தினத்தன்று முருகப்பெருமானுடைய அருளையும் அனுகிரகத்தையும் பரிபூரணமாக பெற இருக்கும் 5 ராசிக்காரர்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஆமாம் நண்பர்களே, இந்த ஆண்டு 2025 பிப்ரவரி 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகப்பெருமானுக்கே உரித்தான தைப்பூச திருநாள் வர இருக்குது. அப்படி வரக்கூடிய தைப்பூசம் அன்னைக்கு இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடிய இந்த 5 ராசிக்காரவங்களுக்கு முருகப்பெருமானுடைய கடாட்சம் நிறைவாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஜோதிட அளவில் சொல்லப்படுது. அதனால் முருகப்பெருமானின் அருளை பெற இருக்கும் அந்த 5 ராசிக்காரவங்க யார் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் தைப்பூசம் அன்னைக்கு இந்த 5 ராசிக்காரவங்களுக்கு மட்டும்தான் முருகப்பெருமானின் அருள் கிடைக்குமா, அப்படி இல்லைனா மற்ற ராசிகளுக்கும் முருகனுடைய அருள் கிடைக்க என்னவெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்கலாம். அதனால் நண்பர்களே, இந்த பதிவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இந்த பதிவை இடையிலே விட்டு போயிட்டீங்க அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய இந்த தகவல்கள் உங்களுக்கு முழுமையாக சேராது. அதனால்தான் நான் மீண்டும் வேண்டிக் கொள்கிறேன், இந்த பதிவை நீங்கள் முழுமையாக கடைசி வரைக்கும் பாருங்கள். அதே சமயத்தில் உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்னா இந்த பதிவோட கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா சரணம் அப்படின்னு சொல்லி முருகப்பெருமானின் மந்திரத்தை கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் அனைவருக்கும் முருகனின் கடாட்சம் பரிபூரணமாக கிடைக்கட்டும் நண்பர்களே. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் முதல் முறையாக நம்மளோட இந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை நம்மளோட சேனலுக்கு கொடுங்க. வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம் நண்பர்களே. அந்த 5 ராசிக்காரவங்க யார் யார் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயத்த தெளிவாக சொல்லிக்கிறேன். அதாவது இந்த 5 ராசிக்காரவங்களுக்கு மட்டும்தான் தைப்பூசத்தன்னைக்கு முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி உங்களை நிறைய பேருக்கு ஒரு கேள்வி எழலாம். ஆனால் நண்பர்களே, முருகப்பெருமானுக்கு இந்த சில ராசிகளுக்கு மட்டும்தான் அருள் கொடுக்கணும், இந்தந்த சில ராசிகளுக்கு அருள் கொடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி பாகுபாடு பார்க்கவே மாட்டார். அனைத்து பக்தர்களுக்கும் சமநோக்கோடு சமமான பலனை வழங்கக்கூடியவர் தான் தமிழ் கடவுளான முருகப்பெருமான். அதே சமயத்தில் முருகப்பெருமான் மீது பக்தி செலுத்தி மனமுருகி முருகனையே சரணடைந்து வாழக்கூடிய நபர்களுக்கு கருணையே வடிவான கந்தன் அருளை அள்ளி அள்ளி கொடுப்பார் அப்படின்னு சொல்லி, அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானை சரணடைந்து வாழக்கூடிய நபர்கள் நவகிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் எதுவுமே செய்யாது அப்படின்னு சொல்லி மகா ஞானியான அருணகிரிநாதர் கந்தல் அலங்காரம் அப்படிங்கிற நூலில் குறிப்பிட்டிருக்காரு. அப்படி இருக்கிறப்போ எதனால் இந்த குறிப்பிட்ட 5 ராசிகளுக்கு மட்டும் தைப்பூச தன்னைக்கு முருகப்பெருமானுடைய அனுகிரகம் இயல்பாகவே கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இதற்கான சரியான பதிலை நாம் ஜோதிடவியல் அடிப்படையில் தான் தேடியாகணும். அதற்கான சரியான தெளிவான விளக்கம் என்ன அப்படின்னா, இந்த ஆண்டில் வரக்கூடிய தைப்பூசம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு தைப்பூசமாக இருக்குது. எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயற்கையாகவே முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை தான். அது மட்டும் இல்லாமல் நவகிரகங்களில் ஒருவரான செவ்வாய் பகவானின் உரித்தான கடவுள்தான் இந்த முருகப்பெருமான். அதனால தான் இந்த ஆண்டில் வரக்கூடிய தைப்பூச தினமும் செவ்வாய்க்கிழமையிலேயே வருது அப்படின்னு செவ்வாய்க்கிழமையில் இந்த தைப்பூசம் வருவதில் சில குறிப்பிட்ட நட்சத்திரங்களில் செயற்கையில் காரணமாக கோள்களின் நகர்வுகளின் காரணமாக இந்த 5 ராசிக்காரவங்களுக்கு இயல்பாகவே முருகனுடைய அனுக்கிரகம் கிடைக்குது. அப்படின்னா மற்ற ராசிகளுக்கு முருகப்பெருமானுடைய அனுகிரகம் கிடைக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக அனைவருக்குமே முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்கும் நண்பர்களே. எதனால் அப்படின்னா முருகப்பெருமான் யாரையுமே பாகுபாடு பார்க்காமல் அனைவரின் அருளையும் கொடுக்கக்கூடிய ஒரு கருணை உள்ளம் மிக்க ஒரு கடவுளாக இருக்காரே. அதனால் முருகப்பெருமானின் மீது பக்தி செலுத்தி மனமுருகி வழிபட்டோம் அப்படின்னா நிச்சயமாக அனைவருக்கும் முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்கும். இந்த இடத்துல நான் தெளிவாக சொல்கிறேன். அதனால் நண்பர்களே, யாருமே மனக்குழப்பமோ மனக்கவலையோ அடைய தேவை கிடையாது. அனைவருமே சந்தோஷமாக தைப்பூச திருநாளை கொண்டாடுவோம்.
உங்கள் அனைவருக்கும் நம்ம சேனல் சார்பாக தைப்பூச திருநாள் வாழ்த்துக்களையும் நான் சொல்கிறேன். இப்போ வாங்க அந்த 5 முக்கியமான ராசிகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நண்பர்களே, நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய ராசி மேச ராசிக்காரவங்க. மேச ராசியில் பிறந்த நபர்களுக்கு பொதுவாகவே முருக அம்சம் அப்படிங்கிறது இயல்பாகவே இருக்குமாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டில் வரக்கூடிய தைப்பூச தினத்தன்று ஏற்படக்கூடிய கிரக நிலையில் மாற்றத்தின் காரணமாக ராசிக்காரவங்களுக்கு இயற்கையாகவே முருகப்பெருமானுடைய அனுகிரகம் கிடைக்க இருக்குது. அதனால் மேச ராசியில் பிறந்த நபர்கள் இந்த தைப்பூசம் அன்னைக்கு முருகத்தின் என்ன செய்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் அதிகமாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்வில் நீங்கள் ஏதாவது புதிய விஷயங்கள் தொடங்கணும் அப்படின்னாலோ, இல்லைன்னா ஏதாவது புதிய பொருட்கள் வாங்கணும் அப்படின்னாலோ இந்த தைப்பூச தினத்தில் வாங்கினீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்து நாம் இரண்டாவதாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷப ராசி. இந்த ரிஷப ராசியில் பிறந்த நபர்களுக்கு பிறக்க இருக்கும் போது அப்படின்னு சொல்லி ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து குறிப்பிட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டில் வரக்கூடிய தைப்பூசம் அன்னைக்கு இந்த ரிஷபராசிக்காரவங்களுக்கு முருகப்பெருமானுடைய அனுகிரகம் கிடைப்பதால் இவர்களுக்கு முருகன் கோவிலுக்கு சென்று முறைப்படி வழிபாடுகள் செய்து வந்தார்கள் அப்படின்னா நிச்சயமாக இவர்களுக்கு வாழ்வில் அதிகமான வெற்றிகள் வந்து குவியும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ராசி கடகராசிக்காரவங்க. அதிக அளவிலான முருகனுடைய பார்வை பெற்ற ராசி அப்படின்னா அது கடகராசி தான். இந்த கடகராசிக்காரவங்க அதிகளாவன முருகப்பெருமானுடைய அம்சங்கள் இருப்பதை பார்க்க முடியும். அதனால் நண்பர்களே, இந்த ஆண்டு வரக்கூடிய தைப்பூசம் அன்னைக்கு அதிகப்படியான நன்மைகள் கிடைக்க இருக்குது. அடுத்து நாம் 4வதாக பார்க்கக்கூடிய ராசி துலாம் ராசி. இந்த துலாம் ராசியில் பிறந்த நபர்கள் முருகப்பெருமானுடைய குணம் அதிகமாக இருக்குமாம். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அதிகப்படியான வீரம், நேர்மை குணம் அப்படின்னா இவர்களிடம் சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே சமயம் இந்த துலாம் ராசியில் பிறந்த நபர்களுக்கு முருக வழிபாடு செய்வது அப்படிங்கிறது மன நிம்மதியை கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்க எப்பொழுதுமே தன்னுடைய வாழ்வில் நீதி, நேர்மை அப்படின்னு சொல்லி வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதனால் இந்த துலாம் ராசியில் பிறந்த நபர்களுக்கு முருகப்பெருமான் அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்கும். அடுத்து நாம் 5வதாக வந்து பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசி. ஆமாம் நண்பர்களே, இந்த தனுசு ராசிக்காரவங்களுக்கு இந்த ஆண்டு வரக்கூடிய தைப்பூசம் அன்னைக்கு ஏராளமான நன்மைகள் கிடைக்க இருக்குது. அதனால் இந்த தனுசு ராசியில் பிறந்த நபர்கள் முருக வழிபாடு செய்து வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கிடைக்கக்கூடிய பலன்கள் அதிக அளவிலாகவே கிடைக்குமா. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டில் உங்களுக்கு ஏராளமான நன்மைகள் இயல்பாகவே இருக்குது. அதனால் நீங்கள் நிச்சயமாக முருகனை நோக்கி பக்தி செலுத்தி மனமுருகி வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா அனைத்துமே நன்மையாக நடக்கும். சரி நண்பர்களே, இன்றைக்கான பதிவு இவ்வளவு தான். இந்த பதிவு உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த 5 ராசிக்காரவங்களுக்கும் முருகனுடைய அருள் கிடைக்கிறதுனால அந்த அருளை முழுமையாக பெறுவதற்கு முருக வழிபாட்டை முறையாக நீங்கள் வந்து பண்ணுங்கள். விரதம் இது வரைக்கும் இருந்துகிட்ருக்கவங்கன்னா ஓகே. இது வரைக்கும் விரதம் இல்லை அப்படின்னா விரதம் இருந்து அவங்கள வந்து பார்க்கறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். முடிஞ்சால் அன்றைய தினம், அதாவது தைப்பூச அன்னைக்காவது அதிகாலை எழுந்து குளித்து முருக வழிபாடு செய்து விரதம் இருந்து முருகனை தரிசனம் செய்யுங்க. அன்றைக்கி ஒரு 2 பேருக்காவது இந்த 5 ராசிக்காரவங்கன்னு இல்லைங்க, எல்லா ராசிக்காரவங்களும் அன்னதானம் கொடுங்க. அதன் மூலயமா முருகனுடைய அருளை பெறுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா